ஆமாம்மா, எங்க போற? அதான் சொன்னேனே சாயந்தரம். இது மாதிரி அண்ணி வீட்டுக்கு போனாலும் போக வேண்டிய ரைட் அப்படின்ட்டு. ஏம்மா நானும் வரேம்மா. நைட் நேரம் வேற வீட்ல இருக்க எனக்கு போர் அடிக்குதுமா. நானும் வரேன். நீ வந்துட்டு உடனே வந்துடலாம். நான் விளையாடுறியா? நாளைக்கு நிச்சயதார்த்தம். இந்நேரத்துல போய் வீட்டுக்கு அங்க போறேங்கிற? அது உன் மாமியார் வீடு. அப்படிலாம் வரக்கூடாது. அம்மா அது எப்பவுமே என் வீடுதாம்மா. இப்போ கல்யாணம் ஆக போகுதுங்கிறதுனால நவுந்து நவுந்து என்னால இருக்க முடியுமா? அது மாதிரிலாம் என்னால இருக்க முடியலம்மா. நான் வந்து அத்தையை பார்க்கணும், மாமாவை பார்க்கணும், எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்கு. நாளைக்கு உனக்கு நிச்சயதார்த்தம்டி. நாளைக்கு பார்த்துக்கலாம். ஆஹா, நான் வந்தாலே வருவேன். நான் அழைச்சிட்டு போமா ப்ளீஸ்மா. சரி, அடம் பிடிக்காத. சரி வா. ம், வரேன் வரேன். அண்ணா மண்டபத்துக்கெல்லாம் போய் பார்த்தேன், எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு காலையில போறது மட்டும்தான் நம்ம வேலை. சரி, பூ அப்புறம் என்னென்னமோ வாங்க சொல்லியிருந்தாங்களே அம்மா, லிஸ்ட் போட்டு வச்சிருந்தாங்களே, அந்த ஜாமான்லாம் கரெக்டா இருக்குல்ல? எதுவுமே மிஸ் ஆகலைல்ல? அண்ணா எதுவுமே மிஸ் ஆகலண்ணே, எல்லா ஜாமானும் இருக்கு. நாளைக்கு அதெல்லாம் அந்த தாம்பளத்துல எடுத்து வைக்கிறது மட்டும்தான் வேலை, வேற எதுவும் கிடையாது. சாப்பாட்டுக்கெல்லாம் சொல்லியாச்சுல ஆளுக்கு? சொல்லியாச்சுண்ணே. நம்ம கணேசன் வந்து செஞ்சு கொடுக்குற சொல்லிட்டாரு. சரி சரி. எவ்வளவு பேமெண்ட் என்ன ஏதுன்னு பேசிக்க. எல்லாமே ரெடியா இருக்கணும். அது எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, நான் ஐயருக்கு கூட சொல்லியாச்சு. சரி சரி. என்னண்ணா பரபரப்பா வேலை போயிட்டு இருக்கு போல? ஆமாண்டா, நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல. நீயும் கொஞ்சம் ரெடியாவே ஏறி. சரிண்ணா. நீங்களும் போய் தூங்குங்கண்ணா, மணி ஆயிடுச்சு. காலைல அப்புறம் இல்லைன்னா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், டயர்டா இருப்பீங்க. போய் தூங்குங்க, நானும் போய் படுக்கிறேன். எனக்கும் ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. சரிடா, போய் பாடு. ஆமாண்டா, என்கேஜ்மெண்ட் போர்டு எப்படி அடிச்ச? எல்லார் பேரும் போட்டா கொஞ்சம் பெருசா வருமே. அதுக்கு தான் நான் வந்து ஷார்ட்டா யோசிச்சு என்ன பண்ணிட்டேன், உங்க ஃபர்ஸ்ட் லெட்டர், அப்புறமாட்டி அண்ணியோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அதே மாதிரி கார்த்திகோட ஃபர்ஸ்ட் லெட்டர், யாழினியோட ஃபர்ஸ்ட் லெட்டர், அதே மாதிரி சஞ்சய் மதுவோட ஃபர்ஸ்ட் லெட்டரை மட்டும் எடுத்து சென்டர்ல ஹார்ட் போட்டு என்கேஜ்மெண்ட்னு போட்டுட்டேன் சிம்பிளா. பரவாயில்லடா, ஏதோ ஒன்னால முடிஞ்சதை பண்ணிட்டேன். அம்மா, இந்த கார்த்திக் பையலுக்கு தெரியும்ல நாளைக்கு அவன் என்கேஜ்மெண்ட்டு? அதெல்லாம் தெரியும், எப்படி தெரியாம இருக்கும்? சஞ்சய் சொல்லியிருப்பான். சஞ்சய் சொல்றதுக்கு முன்னாடியே சின்னம்மா சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரிண்ணே. நாளைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸ்மூத்தா இருக்கணும் என்கேஜ்மெண்ட். கண்டிப்பாண்ணே. நான் எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டேன், நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. சரிடா. அக்கா, சொல்லுங்க அக்கா. ஏய் வைஷு, நாளைக்கு அக்காவோட என்கேஜ்மெண்ட்டுடி. கிளம்பலையா நீங்க? அக்கா, அது அது வந்து நாளைக்கு நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்டை நீங்கள் முடிங்கக்கா. எங்களால் கண்டிப்பாக நாளைக்கு வர முடியாது, ஏன்னா நிறைய ஒர்க் இருக்குது. அது மட்டும் இல்லை, எங்களுக்கும் வரணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிச்சு. மறுபடியும் கம்பெனியை தனியாக விட்டுட்டு வரத்துக்கு என் மனசில் தைரியம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட நம்மளால் மறுபடியும் அதை ஹேண்டில் பண்ண முடியுமா, தைரியமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலக்கா. அதனால நான் இப்போதைக்கு வரலக்கா. நீங்கள் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட்டை முடிங்க. நான் என்னென்னமோ பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய நிச்சயதார்த்தத்தை கூட உங்களால் வர முடியலங்கும் போது அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. அக்கா, கல்யாணம் அக்கா நடக்குது, நிச்சயதார்த்தம் தானேக்கா. நாங்கள் கல்யாணத்துக்கு 5 நாளைக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்துடுவோம். 5 நாள் 10 நாளைக்கு முன்னாடி வருவியா? கொன்னுடுவேன். கல்யாண டேட்டு எப்படிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களே தெரியல. அதுவே குழப்பமாக இருக்குது. நான் ஃபிக்ஸ் பண்ண உடனே சொல்கிறேன், நீங்கள் கிளம்பி சீக்கிரமாக வந்துடுங்க, சரியா? அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு பாருங்க. அதான் சூர்யா இருக்கார்ல, அவர் எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. அக்கா, சூர்யா கிட்ட எல்லாம் ஒரு பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டா அவர் எப்படி கல்யாணத்துக்கு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. இருக்கட்டும்க்கா, நாங்கள் வரோம், நீங்கள் பொறுமையாக இருங்க. அங்கே முதல்ல எல்லாமே நல்லபடியாக முடியட்டும். நாளைக்கு நிச்சயதார்த்தம் புடவை கட்டும் போது அப்புறம் எங்களுக்கு வீடியோ கால் கண்டிப்பாக பண்ணணும்க்கா. நிறைய ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் சென்ட் பண்ணணும், சரிங்களா? கண்டிப்பாக சென்ட் பண்ணுறேன். இருந்தாலும் நீங்கள் வராதது அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. ஏய் வைஷு, நானும் பேசுகிறேன்டி அக்கா கிட்ட. இருடி நான் பேசிட்டு தரேன். ஆமா, தாரா என்ன பண்றா? அவ எப்படி இருக்கா? ஒர்க் எல்லாம் நல்லா பண்றாளா? தெரியுங்கக்கா, தாரா கிட்ட கொடுக்குறேன். புள்ளைகிட்ட கொடு. இந்தா புடி, நீ புள்ளையா அக்காக்கு. ஹலோ தாரா. ஹலோ அக்கா, கேக்குதாக்கா? கேக்குதுடாமா. என்ன பண்ற? சாப்பிட்டியா? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா, சாப்பிட்டேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சாப்பிட்றீங்களா? அங்க எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாரும் எப்படி உங்ககிட்ட பழகுறாங்க? நான் கூட என்னமோ நினைச்சேன், ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறிடுச்சு. கண்டிப்பா உனக்கும் அவங்கள எல்லாரையுமே பிடிக்கும். ஏன்னா இங்க உள்ளவங்க எல்லாருமே அன்பா பழகுறாங்க, தெரியுமா? ரொம்ப பாசமா இருக்காங்க. அது சரிக்கா. நல்ல வேலை, அப்ப நமக்கு மாமியார் கொடுமையெல்லாம் எதுவும் இருக்காது போல. ஜாலிதான். நீங்க நாளைக்கு வராததுதான் அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அக்கா, நீங்க இதை நினைச்செல்லாம் கவலைப்படாதீங்க. நாளைக்கு இல்லைன்னா என்ன,
கண்டிப்பா வந்துருவோம்க்கா. கல்யாணத்துக்குள்ள நாங்க வந்துருவோம். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. நிச்சயதார்த்தம் தானே. நல்லபடியா முடியட்டும். ஒரு நல்ல டேட்டா ஃபிக்ஸ் பண்ண சொல்லுங்க. என்னைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க சீக்கிரமா வர பார்ப்போம்ல. சரிடாம்மா. நீயும் சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு அழகா பேசுறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வளர்ந்துட்டியோன்னு தோணுது. பின்ன சின்ன பிள்ளையாவே இருக்க முடியுமாக்கா? அக்காவோட கஷ்டம் தெரியும்ல, புரிஞ்சு நடந்துக்கணும்ல. ரொம்ப சந்தோஷம்டா. சரி, நீங்க எல்லாம் எங்க இருக்கீங்க? என்ன பண்றீங்க இப்போ? நாங்க 2 பேரும் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கோம்க்கா. ரொம்ப நேரம் வெளியில இருக்காதீங்க. சீக்கிரம் சாப்பிட்டுட்டு போய் பாடுங்க. அப்புறம் வருணும் கரணும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வருணும் கரணும் அவங்க கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அக்கா, எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. அவங்க 2 பேரும் எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அப்படியா? சரி, நீங்களும் பத்திரமா இருங்க. சரியா? அவங்களுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு தானே இருக்கீங்க? சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்துட்டு தான்க்கா இருக்கோம். நாங்க எல்லாம் இப்போ ஒன்னாதான் சாப்பிடுறோம், ஒன்னாதான் வேலைக்கு போறோம். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாதீங்கக்கா. நீங்க ஹாப்பியா இருங்க, ரிலாக்ஸா இருங்க. நாளைக்கு என்கேஜ்மெண்ட் நல்லா தூங்குங்க. ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல நீங்க. நாளைக்கு நிறைய போட்டோஸ்லாம் அனுப்பணும். ஓகேவா? சரிடாமா. அப்புறம் அக்கா மது எங்க இருக்கா? பொண்ணு ரொம்ப ஜாலியா இருக்கா போல. எங்க மறந்துட்டால. ஒரு போன் கூட அடிக்கலக்கா அவ எங்களுக்கு. அவளை குறை சொல்ல வேண்டாம். அவ கொஞ்சம் ஒர்க்கா இருக்கா. இங்க வந்ததுல இருந்து அவதான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பாக்குறா. ஓஹோ, மாமியாரை இப்பயே இம்ப்ரெஸ் பண்ணி ஆகுதா மேடம்? சரி சரிக்கா, நல்லா இருந்தா சரி. அவளையும் சீக்கிரமா தூங்க சொல்லுங்க. ஏன்னா அப்பதான் மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியும். சரிடாம்மா, நீங்களும் போய் பாருங்க. ஓகேக்கா. குட் நைட். லவ் யூ. நல்லா தூங்குங்க. லவ் யூ டூ. நல்லா தூங்குங்க நீங்களும். அண்ணா நீ பேசுறதே கேட்க மாட்டேங்குதுங்க அண்ணே. டேய் இப்ப கேக்குதாடா? கேக்குதுண்ணே கேக்குதுண்ணே. இவ்வளவு நேரம் உள்ள இருந்தேன், அதனாலதான் கேட்கல போல. இப்ப கேக்குதுல? கேக்குதுண்ணே கேக்குதுண்ணே. டேய் நீ பேசாம கிளம்பி வந்துடுடா. என்ன நாளைக்கு தான் நிச்சயம். நீ இன்னைக்கு நைட்டு கிளம்பி வந்தா கூட காலைல வந்துடலாம். என்ன சொல்ற, கிளம்புறீங்களா? அண்ணா உண்மையுமே நிறைய ஒர்க் இருக்குண்ணே. அது இல்லாம இப்போ யாருமே இங்க இல்லாததுனால எனக்கும் வைஷு மேமுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு. கண்டிப்பா வைஷு மேமும் நாளைக்கு நிச்சயத்துக்கு வரமாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். கண்டிப்பா வர முடியாதுண்ணா. அது மட்டும் கிடையாது, கரண் வேற இப்போ ப்ரொஃபஸர்லாம், அவனாலையும் இப்ப டக்குன்னு லீவ் போட முடியாது. கிளாஸஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குல்லண்ணே. என்னடா இப்படி சொல்ற? நீங்க இல்லாம எப்படிடா? அண்ணே நிச்சயம் தானேண்ணே. இது நல்லபடியா நாளைக்கு நடக்கட்டும். நாங்க கல்யாணத்துக்குள்ள வந்துருவோம். சரிங்களா? என்னைக்கு டேட் ஃபிக்ஸ் பண்றாங்க என்ன ஏதுன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வர மாதிரி பாக்குறேன். சரிடா, ஆனா கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிடா. நீங்க இல்லாதது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி சரிண்ணே. உனக்கும் சிவானனுக்கும் சேர்த்து தானே என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க? ம் ஆமாண்டா, எனக்கும் சிவாக்கும் சேர்த்து தான் என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்க. சரிண்ணே. அப்புறம்டா கார்த்திக் இருக்கானே? ஆமாண்ணே, கார்த்திக்கு என்ன? வாங்க அத்தை. இது அத்தையா? வாயால் என்ன அன்னைக்கு அப்படி ஓடுன, இன்னைக்கு வந்திருக்க? இன்னைக்கு தான் உனக்கு வரணும்னு தோணிச்சாக்கும். யாழ்னியா? யாழ்னி வீட்டுக்கு வந்திருக்காளோ? அன்னைக்கு ஃபுல்லா வெக்கத்துல இருந்தா ஓடியாந்துட்டா. ஆமா, நீ எப்போ அந்த வீட்டுக்கு வந்து பாக்குறேன்னு அவகிட்ட சொல்லி அனுப்பி விட்டாவன்னா நீ அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்கவே இல்லைல்ல? ஐயோ அத்தை, நானா வேணும்னா பண்ணேன். அதுக்குள்ள இங்க என்னமோ நடந்துருச்சு. சரி நீங்க உள்ள போங்க, அம்மாலாம் அங்க வெளியில உட்காந்துருக்காங்க கார்டன்ல. சரி, நான் போய் பாக்குறேன். நீ பேசிட்டு வா, நான் போறேன். சரிம்மா. என்ன மேடம் எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல, பூ நல்லா இருக்கு. நான் கூட லேட்டா வாங்குறோமே, நல்லா இருக்காதான் நினைச்சேன். பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரிம்மா, அங்க 2 தங்கச்சிங்க இருக்காளுங்கன்னு சொன்னீங்களா, அவளுக்கு போன் அடிச்சு வர சொல்லலாம்ல? நான் வர சொன்னேன் அத்தை. அவளை கொஞ்சம் வேலை இருக்குக்கா, எங்களால வர முடியாது. நல்லபடியா நிச்சயம் முடியட்டும். கண்டிப்பா கல்யாணத்துக்குள்ளேயே இடையில வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாளு. நானும் ஆஃபீஸ்க்கு போன் அடிச்சேன். இப்ப கொஞ்சம் நிலமை வேற இப்ப இடையில கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. அதனால இப்ப அவங்க அந்த இடத்துல இருக்கணும். எல்லாருமே இங்க வந்துட்டாங்க, வேலை அப்படியே நின்றாங்க. அதனாலதான் சரி இருக்கட்டும், கல்யாணத்துக்கு அப்போ கொஞ்சம் நெருக்கத்துல கூப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். அப்படியா? எல்லாரையுமே பார்த்தாச்சு. அவளையும் பார்த்தா மனசு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். அதே மாதிரி எல்லாரும் இருந்து இந்த நிச்சயம் நடந்துச்சுன்னா இன்னும் நல்லா அழகா இருக்குமேன்ட்டு தான் நினைச்சேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுக்கு தான் சொன்னேன். இல்லட்ட, இப்ப அவளுங்களும் வந்துட்டாங்கன்னா அங்க தனியா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க யாருமே பாத்துக்கிறது கிடையாது. என்னன்னு பாக்குறாட்ட. அதான் நீ இவ்வளவு சொல்றீல, ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கும். சரி பாப்போம் என்னன்ட்டு. சரி அக்கா. வெக்கப்படாதடி. நாளைக்கு நிச்சயதார்த்தம். நல்லா நைட்டு தூங்கு சரியா? அன்னைக்கு மாதிரி எந்திரிச்சு உட்காந்துருக்காத.
போடி, எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு. கனவு மாதிரி இருக்கா? ஆமா, எல்லாமே ஏதோ சீக்கிரமா நடக்கிற மாதிரி ஃபீல் ஆகுதுடி. இருக்கும்டி, இருக்கும். எனக்கு எல்லாமே ஃபீல் ஆகும். அஹ், இன்னும் எனக்கான எங்க இருக்கான்னு தெரியலடி. அவ்வளவுதான் தேடிட்டு இருக்கேன். நீ என்னை விட ரொம்ப ஆர்வமா இருப்ப போலயே. முதல்ல உனக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சேன். லாஸ்ட்ல பார்த்தா எல்லாம் இப்படி மாறிடுச்சு. இப்போ இங்க பாரு, நீ எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படணும். இதே எனக்கு கல்யாணம் ஆயிருந்துச்சு, இந்நேரம் நான் வந்து உன் கூட எல்லாம் இருந்திருக்கவே மாட்டேன். நீங்க தனியா தான் எல்லாமே பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் சரிதான், கல்யாணம் ஆகி ஒரு 2 month கிட்ட இருந்திருக்கும். சரி விடு. பூ நல்லா இருக்கு, நீ வேணா வச்சுக்கிறியா? எனக்கு பூவே பிடிக்காது, எனக்கு தலைவலி வந்துடும். நான் பூவே வைக்க மாட்டேன். எப்படி நீ எந்த மாதிரி இருக்க? எனக்குமே தலைவலி வந்துடும், அதனால எனக்கு பூ பிடிக்காது. எப்பவுமே எங்க வீட்டுல பூ வைக்க சொன்னா நான் வைக்க மாட்டேன். எனக்கு அம்மா நான் தலைவலி வந்துருமா, கசகசன்னு இருக்குமா, வேணாமா அப்படின்னு சொல்லிடுவேன். ஆமா, எனக்கும் பிடிக்காது. எங்க வீட்டுல கட்டுவாங்க, நான் ஆனா அவ்வளோக்கா விரும்ப மாட்டேன் பூ வைக்கவே. கேட்பாங்க, பொம்பளை பிள்ளை தானே, ஆனா பொம்பளை பிள்ளைக்கான அறிகுறியே ஒண்ணு கூட இல்லை. ஒரு பூ வைக்க மாட்டேங்கிற, வளையல்லாம் போட மாட்டேன், பேங்கிள்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், இயரிங்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க, நீ ஆம்பளை பிள்ளை பார்க்க வேண்டியது, பொம்பளை பிள்ளை பிறந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. நான் பூ மட்டும் தான் வச்சுக்க மாட்டேன், மற்றபடி இயரிங்ஸ் பேங்கிள்ஸ் எல்லாம் போடுவேன். அதுலலாம் எனக்கு இதுதான், நான் பூ அவ்வளோக்கா வச்சுக்க மாட்டேன். இந்த தடவை நான் ஊருக்கு போகும்போது நீ கண்டிப்பாக வரணும், ஓகேவா? சரி சரி, வரேன். யார் இந்த பிள்ளைங்களா? நிறைய பேர் வந்திருக்குது, யார் யாருன்னே தெரியலையே. வாங்க சம்மந்தி, வாங்க. சம்மந்தியா? ஐயோ அண்ணி, ஏன் நீ இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா இருக்கா. நீ வாடி, என்ன இந்நேரத்துல வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லை, நீ சும்மா தான் உங்களால பார்த்துட்டு போலாம், வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு பார்க்கலாமேன்னு வந்தேன். அப்புறம் என் மருமக எப்படி இருக்கா? அவளும் தான் வந்திருக்கா. எங்க அவ? அங்க வர வழியில சஞ்சய் நின்றுட்டு இருந்தான். சரினா அவன்கிட்ட பேசிட்டு இருக்கா. எதுக்குடி இந்நேரத்துல அவனை கூட்டிட்டு வந்த? அண்ணே, நானும் சொல்லிட்டேன், அவ தான் கேட்காம வந்தா. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் சொல்லிட்டேன், என்ன நாளைக்கு நிச்சயதார்த்தம், நாளைக்கு வரலாம் அப்படின்ட்டு. இல்லை எனக்கும் இங்கே தனியாக இருக்கிற மாதிரி இருக்கு, நானும் வரேன். அது என்ன புதுசாக என்ன அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க? அது நம்ம வீடு தானே, எப்போ போனால் என்ன, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான். நல்லா இருக்கேன் மாமா. யாழினி குரல் தான் கேட்குது. சஞ்சய்னு யாழினி வந்திருக்காளா? ஆமாண்டா வருண், யாழினி தான் வந்திருக்கா. யார் மாமா பேசுறது? வருண் மாமாவா? ஆமா யாழினி. ஐயோ, அவகிட்ட பேசணும் போல இருக்கு. அண்ணனை ஃபோனை கொடுக்க சொன்ன ஏதாச்சும் நினச்சிப்பாங்களா? ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. என்ன மாமா ஒரே புன்னகையா இருக்கு? ஆமா, ரொம்ப சந்தோஷத்துல இருக்கேன். நீயும் உள்ள போய் தெரிஞ்சுக்கோ என்ன சந்தோஷம்ட்டு. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ நடந்திருக்கு போலயே. ஆமா நடந்துச்சு, நல்ல தரமா நடந்துச்சு. ஐயோ, நானும் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுமே. போ உள்ள போ, தெரியும். சரி மாமா, அப்ப நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அண்ணா, யாழினி கிட்ட போனை கொடுங்களேன். டேய், யாழினி போயிட்டாடா. ஓ அப்படியாண்ணே, சரிண்ணே நீங்க போய் வேலையை பாருங்க. சரிடா, நான் போய் வேலையை பார்க்குறேன், எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியில எல்லாம் நான் போகணும். சரி, வைக்கட்டுமா? சரி அண்ணே. ஐயோ அண்ணன் ஏதோ சொல்லணும்னு சொன்னாங்களே. அண்ணே. ஆஹா, கட் பண்ணிட்டாங்க. சே, யாழினி கிட்ட பேசலாம்னு நினைச்சா இப்படி ஆயிடுச்சு. அது சரி, அவ வீடுதான், அவ எப்ப வேணாலும் வரலாம். நீங்களும் அவளை போட்டு இது பண்ணிட்டு இருக்காதீங்க. யார பத்திட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க? எனக்கே தெரியல. அக்கா, இந்த பிள்ளைங்க எல்லாம் யாரு? ஐயோ, உங்ககிட்ட எதுவுமே சொல்லல பாத்தியா? நாளைக்கு சஞ்சய்க்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம். என்னங்க சொல்றீங்க? உண்மையாவே வா? ஆமா. பொண்ணெல்லாம் எப்ப பாத்தீங்க? நாங்க எங்க பொண்ணு பார்த்தோம், அவனுங்களே பார்த்துட்டு வந்துட்டானுங்க. அது சரி, யார் அது? அதோ அங்க பச்சை கலர் புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கால. எது? ஆமா, அந்த பச்சை கலர்ல புடவை கட்டிட்டு உட்காந்துருக்கே. ஆமா, அவதான் சஞ்சய்க்கு நாங்க பேசி வச்சிருக்கோம். பரவாயில்லையே, புள்ள அழகா இருக்காளே. எப்படிமா இருக்கா? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. பொண்ணுங்கெல்லாம் தங்க மாதிரி இருக்கே. பின்ன ஏன் மருமகளாச்சே, சும்மாவா? அதுவும் சரிதான் நீ. அம்மா, சிவாக்கு இதோ மீரா, என்னுடைய மூத்த மருமக. வணக்கம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேம்மா. அது மட்டும் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இங்க பாரு, உன்கிட்ட சொல்லணும்னே இருந்தேன். மீராக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது, நம்ம தான் இருந்து எல்லாமே செய்யணும். சரியா? நீங்க என்ன நீ இப்படி சொல்லிவிட்டீங்க? நான் என் பிள்ளை மாதிரி எல்லாமே செய்யறேன். நீதான் யாழினி, மது, மீரா இவங்க 3 பேருக்குமே தாம்பளை தட்டு மாத்த போறேன். சரி அண்ணி. யாழினிக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவா.
யாழ்னியா? அது யாரு? ஏதோ யாழ்னியா வந்துட்டாலே. யார் இவங்களா? மாமா மருமகளே, எங்க போயிட்டு வரீங்க? அது வெளியில சஞ்சய் மாமா நின்னுட்டு இருந்தாங்கட்ட, அதான் பேசிட்டு வந்தேன். ஆமா, இவங்களாம் யாரு? ஏய் யாழினி, நாளைக்கு உனக்கு மட்டும் நிச்சயதார்த்தம் கிடையாது. அப்புறம் 3 பேருக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம் ஒரே நேரத்துல நடக்க போகுது. என்னம்மா சொல்ற? ஆமா, சஞ்சய்க்கும் சிவாக்கும் நிச்சயதார்த்தம் நாளைக்கு. அது சரி, சொல்லவே இல்ல. எப்ப நீங்க முடிவு பண்ணீங்க? அன்னைக்கு கூட நான் வந்தப்ப கூட நீங்க சொல்லவே இல்ல. எது? அன்னைக்கு வந்துட்டு வாசல்ல நின்றுட்டு ஓடுனீங்க. அப்ப போய் உன்கிட்ட நாங்க என்னத்த சொல்ல முடியும்? நீ வந்தது கூட எங்களுக்கு தெரியாது தெரியுமா? கார்த்திகை பார்த்துட்டு ஒரே ஓட்டமா ஓடிட்டேன். அது வந்து அத்தை, அது வெளியில டக்குனு மாமா வந்துட்டாங்களா, என்னால மாமாவை கொஞ்சம் கூட பார்க்க கூட முடியல. ஏய், என்னடி நடக்குது இங்க? இந்த பிள்ளைக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தமா? யாருடி மாப்பிள்ள? எனக்கே ஒன்றும் புரியல. ஏய், இந்த பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் யார் மாப்பிள்ள? கார்த்திகை பார்த்துட்டு வெக்கப்பட்டு ஓடி இருக்குன்னா அப்ப கார்த்திக் தான் மாப்பிள்ளன்னு நினைக்கிறேன்டி. என்னடி சொல்ற? எங்களுக்கு முன்னாடியே இந்த பிள்ளைக்கும் கார்த்திக் சாருக்கும் பேசிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா கார்த்திக் சாரா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, கட்டிக்க போறவனை பார்த்த உடனே பிள்ளைக்கு வெக்கம் வந்துடுச்சு, ஒரே ஓட்டமா ஓடிட்டீங்க, அப்படிதானே? சரிங்க, நீ என் பிள்ளைய போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவளே ரொம்ப கூச்சப்பட்டு தான் இங்க வந்தாலே தெரியுமா? எது நான் கிண்டல் பண்றேன்? சரிக்கா விடுங்க, என் மருமகளை போட்டு ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க எல்லாரும். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேர் மீரா. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூம்மா. ஏய், அந்த பிள்ளை பேர் தான் மீரா, சிவாக்கு பார்த்த பொண்ணு. உனக்கு அக்கா முறை வேணும், அக்கான்னு கூப்பிடு, சரியா? ஓ அப்படியா? சரிம்மா சரிம்மா, நான் கூப்பிடுறேன் அக்கா. ஓகே. சரி, ஏன் எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான். சரிங்க அக்கா. மது, சொல்லுங்கம்மா. உனக்கு என்னம்மா வயசு? எனக்கு 23ம்மா. என் பிள்ளைக்கு 23 தான். அவங்க என்ன மதுனே கூப்பிடட்டும். ஏய், அந்த பிள்ளை சஞ்சய்க்கு பார்த்த பொண்ணு. நீ வந்து அந்த பிள்ளை மதுனே கூப்பிடு, ஒரு வயசு தான் அந்த பிள்ளைக்கும். மது, நான் மதுன்னு இப்படி கூப்பிடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? பரவாயில்ல, கண்டிப்பா நீங்க என்ன மதுனே கூப்பிடுங்க. சும்மா ஃப்ரெண்ட்லியா இருக்கும்ல. பரவாயில்லையடி, உனக்கு இங்க ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாச்சு. ஆமாண்டி. ஓகே மது, யாழினி வா உட்காரு. இல்ல டைம் ஆயிடுச்சு, அம்மா சும்மா உங்களை பார்க்கணும் தான் வந்தாங்க. என்னம்மா கிளம்புறீங்களா? வீட்டுக்கு போவோம். என்னடி கிளம்புறியா? ஆமா நீ, நானும் கிளம்புறேன். அப்புறம் காலைல நேரத்துல எந்திரிச்சு மண்டபத்துக்கு வேற போகணும். எல்லா ஏற்பாடும் அண்ணன் பண்ணிட்டாங்களே. சரி அண்ணி, அப்ப நான் கிளம்புறேன். சரி, அப்ப பார்த்து பிள்ளைய அழைச்சிட்டு போ. சரி அண்ணி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.